நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நிமிஷம் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் நீங்க வாழணும்னு நினைச்சு வச்சுட்டு இருக்க வாழ்க்கைய கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருப்பான். நமக்கும் ஒரு நாள் லைஃப் சேஞ்ச் ஆகும், நம்மளும் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கைய வாழ்வோன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதனால நமக்கு ஏற்படுற பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பல ஒரு நாளுக்கு இடையில காணாம போற வருஷங்கள் தான். ஏன்னா எல்லா வருஷமும் அதே கனவு, அதே லட்சியம், கூடவே அதே காரணங்கள்னு எதெல்லாம் உங்க வளர்ச்சிக்கு தடையா இருந்ததோ இதுவே இந்த வருஷமும் நடந்தா எப்படி இருக்கும்ன்ற யோசனை வரும்போது உங்களுக்கு பயம் வந்தா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் லைஃப்ல தோத்து போறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அவங்களுடைய சோம்பேறித்தனம் தான். புதுசா ஒரு விஷயத்த முயற்சி செய்யணும்னு முடிவெடுக்கும் போது அடுத்த மண்டே, அடுத்த வாரம், அடுத்த மாசம்னு முயற்சியை தள்ளி போட்டுட்டே போற அந்த சோம்பேறித்தனம் தான். இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியணும்னா யோசி பாருங்க, போன வருஷம் நீங்க எத்தனை பிளான் போட்டீங்க, அதுல எத்தனை ஃபாலோ பண்ணீங்கன்னு. இந்த வருஷமும் உங்களோட இந்த சோம்பேறித்தனத்தால பிளான் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருப்பீங்க. ஏன்னா எல்லாராலையும் ஒரே நாள்ல லைஃப்ல ஜெயிச்சிட முடியாது. ஆனா நிறைய பேர் அவங்களுடைய சோம்பேறித்தனத்தால வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க பல நாட்கள்ல தான் அவங்களுடைய வெற்றி தள்ளி போய்கிட்டே இருக்கு. மோட்டிவேஷன் வெறும் முட்டாள்களோட மந்திரம் தான். மோட்டிவேட் ஆனாதான் நான் ஆக்ஷன்ல இறங்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களெல்லாம் லைஃப் துவச்சி காய போட்டுக்கிட்டு இருக்கு. மோட்டிவேஷன்ல எதையாவது சாதிக்கணும்னு எந்த ஒரு திட்டமும் இல்லாம ஓட ஆரம்பிக்கிற பல பேரு பாதி வழியிலேயே பாதை தெரியாம பின் வாங்கிடுறாங்க. சோ இனிமே மோட்டிவேட் ஆகி முயற்சி பண்ணாம உங்களோட இந்த முயற்சியே மோட்டிவேஷனா பார்த்து பழகிட்டீங்கன்னா பின் வாங்குற சூழ்நிலையே வந்தாலும் நீங்க முயற்சி பண்றதை நிறுத்த மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா இதை செஞ்சே தீர்வுன்னு சொன்ன நிறைய பேருக்கு அந்த ஒரு நாள் வராமையே போயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க வருஷங்களாலதான் உங்களோட எதிர்காலம் உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் நேரத்தை நிறுத்தி வைக்கவே முடியாது, அது நிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்பவும் போல காரணம் சொல்லி தள்ளி போடாம நேரத்தோட போட்டி போட்டு செய்ய வேண்டியதை அந்தந்த டைம்ல செஞ்சு முடிச்சுக்கணும். கண்டிப்பா ஒரே வருஷத்துல உங்க முன்னேற்றத்தை நினைச்சு நீங்களே பெருமைப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன அந்த காரணங்களாலதான் உங்க எதிர்காலமே நிரம்பி இருக்கும். முயற்சி இல்லாத மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா காலம் போனதுக்கு அப்புறம் கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க தினமும் எடுக்க போற சின்ன சின்ன முயற்சிகள் தான் உங்க முன்னேற்றத்துக்கான படிகளா அமைய போகுது. சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருக்காம கிடைச்சிருக்க இந்த நிமிஷங்களை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ நீங்க தினம் பண்ண போற விஷயங்கள் தான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. உங்களுக்கு தேவை புது வருஷமோ புது நாளோ இல்ல, புது முயற்சிகள். காரணங்களை தூக்கி போட்டுட்டு கஷ்டப்பட ஆரம்பிச்சிங்கன்னா இது உங்களுக்கு இன்னொரு வருஷமா இல்லாம உங்களோட வருஷமா கண்டிப்பா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி நான் சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.